இன்னொரு தடவை வீட்டை விட்டு போறேன், வேலைக்கு போறேன்னு சொல்லி தயவு செஞ்சு என்னை அசிங்கப்படுத்தாதீங்க. மயில் வாகனன் ஆபத்தே இல்லாத ஆளுதான். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி ஆளுங்க தான் நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. இது சாதாரண கிழவி இல்ல, கில்லாடி கிழவி. நீ என்னோட ஆள்தான்னு கயல்விழிக்கு கூட தெரியக்கூடாது. சரிம்மா, ஆப்பிள் பழத்தை சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா வேற பழத்தை சாப்பிடுற தானே, இதே ஏன் சாப்பிடுற? என்ன கிழவி ஓவரா அதிகாரம் பண்ற? என்னமோ நாரதர் கொடுத்த ஞான பழத்தை எடுத்து சாப்பிட்ட மாதிரி இந்த குதி குதிக்கிற. எப்பவுமே ஒரு தொழில போட்டி இருக்கணுமே தவிர பொறாமை இருக்க கூடாது. அப்படி இருந்தா அந்த பொறாமையே நம்மள அழிச்சிடும். நீ இவ்வளவு தூரம் செஞ்சோம், அன்னைக்கு இருந்த குருமூர்த்தி ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற சுப்பிரமணி ஆகட்டும், யாராவது ஒருத்தர் உன்னை அழிக்கணும்னு நினைச்சிருப்பாங்களா? இல்லையே. ஏன் தெரியுமா? குருமூர்த்தி நல்லவன், சுப்பிரமணி அவனை விட நல்லவன். நேத்து நீ ஏற்பாடு பண்ண ஆள் பால் கோவால விஷம் கலக்கிறதுக்கு முன்னாடியே நான் போய் தடுத்துட்டேன். நான் அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன்னு சொன்னப்போ சுப்பிரமணி வேண்டான்னு சொல்லி தடுத்து அவனை மன்னிச்சு மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிட்டான். எனக்கு அது தப்புன்னு தான் தோணுச்சு. ஆனா சுப்பிரமணிக்கு என்ன சொன்னா தெரியுமா? இவன் பண்ண தப்புக்கு பாவம் அவன் குடும்பம் என்ன சார் செய்யணும் சொல்றான். அப்படிப்பட்ட நல்லவனை அழிக்கிறதுக்கு எதுக்காக பூஜா இப்படி துடிக்கிற? ஸ்டாப் இட் டாட். அதான் எதுவும் நடக்கலல்ல, அப்புறம் எதுக்கு காலங்காத்தால கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? நீ திருந்தவே மாட்ட பூஜா. ஏன்னா உன் வளர்ப்பு அப்படி. நீ எங்கிட்ட மட்டும் வளர்ந்திருந்தா சரியா வளர்ந்திருப்ப. எங்க அண்ணன் கிட்டையும் வளர்ந்ததுனாலதான் இப்படி இருக்க. பெரியப்பாவை பத்தி தப்பா பேசாதீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் எப்படி இருக்க? மனுஷியாவா இருக்க? நீ அவரை மாதிரி வளர்ந்துட கூடாதுன்னு தான் உன்னை பிரிச்சு கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ அவரை மாதிரியே திமிராத்தான் வளர்ந்திருக்க. ஆமா, நான் அப்படிதான். இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? இனிமே சொல்றதுக்கு என்னமா இருக்கு? நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம ஸ்வீட் ஸ்டால் எல்லாத்தையும் வித்துட்டு சொத்த அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க போறேன். ஐயோ அப்பா, சும்மா அதே சொல்லாதீங்க. அதான் 6 மாசம் டைம் கேட்டிருக்கேன்ல, அப்புறம் என்ன? உனக்கு 6 மாசம் டைம் கொடுத்தது நீ நேர்மையான வழியில முன்னுக்கு வரணும்னு தானே தவிர ஸ்வீட்ஸ்ல விஷம் வைக்கிறதுக்கும் சுப்பிரமணிய அழிக்கிறதுக்கும் இல்ல. புரியுதா? சரிப்பா, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். எனக்கு அந்த நம்பிக்கை எப்பயோ போயிடுச்சு பூஜா. நீ இன்னைக்கே கொடைக்கானல் கிளம்பி போய் அங்க இருக்கிற நம்ம எஸ்டேட்டை பாத்துக்க. அப்பா ப்ளீஸ், இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றேன்ல. சாரி பூஜா, இதுக்கு மேலயும் நீ இங்க இருந்தினா உன்னை நான் ஜெயிலுக்குள்ள தான் பார்க்க வேண்டி வரும். எனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லம்மா. அப்பா 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 ப்ளீஸ் பா. முடியாது பூஜா. அப்பா, இனிமே நான் எந்த தப்பான வழியிலயும் போக மாட்டேன். அப்படி ஏதாவது தப்பு பண்ணா நீங்க சொன்ன மாதிரியே சொத்த அனாதாசிரமத்துக்கு எழுதி கொடுத்துருங்க. லாஸ்டா ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்கப்பா ப்ளீஸ். சரி, இப்பவும் நான் உன்னை நம்புறேன். ஆனா நீ கேட்ட மாதிரி 6 மாசம்லாம் கிடையாது, 3 மாசம்தான். அதுக்குள்ள நீ நேர்மையா முன்னேறி காட்டணும். இந்த 3 மாசத்துல தப்பான வழிக்கு போக மாட்டேன்னு நீ உங்க அம்மா மேல எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்ன யோசிக்கிற? சத்தியம் பண்ணு. இந்த 3 மாசத்துல நான் நேர்மையான வழியில மட்டும்தான் முன்னேற முயற்சி பண்ணுவேன். இது என் அம்மா மேல சத்தியம். சொல்றது மட்டும் இல்ல, செஞ்சு காட்டு. சார், இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். சரிம்மா, உள்ள போங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இங்க இன்டர்வியூ. வெயிட் பண்ணுங்க. வா.
என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, கல்யாண ஆன பொண்ணுங்களுக்கு இங்க வேலை இல்லைன்னு பேப்பர்ல போட்டிருந்ததே, நீங்க கவனிக்கலையா? இந்த கம்பெனில அதுதாங்க ரூல்ஸே. திவ்யா, எஸ். உள்ள போங்க. இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? கல்யாண ஆன பொண்ணுங்களுக்கு இங்க வேலை இல்லைன்னு பேப்பர்ல போட்டிருந்ததே, நீங்க கவனிக்கலையா? இந்த கம்பெனில அதுதாங்க ரூல்ஸே. உன்னதான் கேக்குறேன், தாலி எங்க? இந்த ஆபீஸ்ல கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு தான் வேலைன்னு பேப்பர்ல போட்டிருந்திருக்காங்க. நாம தான் அதை கவனிக்காம விட்டுட்டோம். அதுக்காக டென்ஷன் ஆகாத ஃபீலோ. நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு வேலை வேணும். அதனாலதான் நான் கழட்டி போட்டுட்டு வந்துட்டேன். நீ வருத்தப்படாத. இது எப்படியும் நானா கட்டிக்கிட்ட தாலி தானே. இது கழுத்துல இருந்தாலும் ஒண்ணுதான், குப்பத்தொட்டில இருந்தாலும் ஒண்ணுதான். எப்படியும் நம்ம ஈஷோட சேர்ந்து வாழ போறதில்ல. அம்மாவுக்காக நான் இப்படி ஒரு வேஷத்தை போட வேண்டியதாயிடுச்சு. இப்போ எதுக்கு இந்த தாலி? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோதிரம் போட்டு தப்பிச்சிட்டேன். பிலோமினா, உள்ள போங்க. இதோ இந்தா. Yes. Excuse me. Good morning, sir. Good morning. Good morning. Good morning. Please sit down. Thank you, sir. இந்தாங்க. அக்கவுண்ட் அண்ட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கிறீங்களா? ஒர்க் பண்ணிருக்கேன் சார். டேலி இஆர்பி எல்லாம் தெரியல? தெரியும் சார். எக்ஸ்பீரியன்ஸ்லயே மென்ஷன் பண்ணிருக்கேன். ம். You are appointed. Thank you, sir. நான் எப்பத்துல இருந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம்? இன்னைக்கே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன மேடம் பாக்குறீங்க? உங்கள மாதிரி டேலண்டட் பர்சன் ஒரு நாள் டிலே பண்ணி எங்க கம்பெனில சேர்ந்தாலும் அது எங்க கம்பெனியோட லாஸ்ன்னு நான் நினைக்கிறவன். அதனால இன்னைக்கே நீங்க வேலையில ஜாயின் பண்ணிடலாம். Thank you, sir. Thank you. வெளியில வெயிட் பண்ணுங்க. இன்டர்வியூ முடிச்சிட்டு வந்து உங்களை பார்க்கறேன். Sure, sir. ஓகே.
என்னாச்சு? நல்லா போச்சு, செலக்ட் ஆயிட்டேன். ரொம்ப சந்தோஷம் ஃபிலோ. அகிலா நீங்க போங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். டேக் யூர் சீட். இந்தாங்க சார். உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் அண்ட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இருக்கு சார். 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டாலி இஆர்பி எல்லாம் தெரியுமா? டேலி தெரியும் சார். ஆனா ERP நான் இன்னும் கத்துக்கல. சார் டேலி வந்து 0.9 வரைக்கும் தெரியும். ERP வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ்ல கத்துக்குவேன். எனக்கு டைம் மட்டும் கொடுங்க சார். ப்ளீஸ் சார். ஆமா, இங்க கத்துக்கிட்டவங்களுக்கு தான் வேலை. கத்து கொடுக்கறது எங்க வேலை இல்ல. இல்ல சார், நான் இன்னும் நோ எக்ஸ்கியூஸ். கிளம்புங்கம்மா, ப்ளீஸ் கிளம்புங்க. ஃபைன் கொடுங்க சார். என்ன கிலா, செலக்ட் ஆயிட்டியா? போலாம் வா. ஏய் ஏய் நில்லு. என்ன? எனக்கு ERP தெரியாததுனால வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃபிலோ. சரி விடு, நம்ம 2 பேருக்கும் எங்க ஒண்ணா வேலை கிடைக்குதோ அங்க போய் சேர்ந்துக்கலாம். வா போலாம். ஏய் அவசரப்படாத. இப்போ நீயும் கிடைச்ச வேலையை விட்டுட்டேன்னா அப்புறம் நம்ம 3 பேரும் கஷ்டப்பட வேண்டியதுதான். நான் வேற கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறேன். அங்க நீயும் வா. நம்ம 2 பேருக்கும் எங்க வேலை கிடைக்குதோ அப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீ இங்கேயே வேலை பாரு. எப்போ ஜாயின் பண்ண சொன்னாங்க? இன்னைக்கு. சரி நீ இரு, நான் கிளம்புறேன். இல்ல கிலா, நம்ம 2 பேரும் ஒன்னாதானே இன்டர்வியூக்கு வந்தோம். இப்ப நான் மட்டும் வேலை பார்க்கறது எனக்கு சங்கடமா இருக்கு. இதுல சங்கடப்படுறதுக்கு என்ன ஃபிலோ இருக்கு? இது நான் எதிர்பார்த்ததுதான். ஆமா ஃபிலோ, டேலி வரைக்கும் தெரிஞ்ச எனக்கு ERP கத்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஜஸ்ட் 2 வீக்ஸ் போதும். இது அவங்களுக்கும் தெரியும். ஆனா அவங்க என்ன வேலைக்கு வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் இது இல்ல. பின்ன இந்த மாதிரி பெரிய கம்பெனில எல்லாம் என்ன மாதிரி பொண்ணுங்களை வேலைக்கு வச்சுக்கிறது கௌரவ குறைச்சல நினைப்பாங்க. அதனாலதான் அவங்க என்ன வேலைக்கு வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சச்சா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல ஃபிலோ, நான் கரெக்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உள்ள போன உடனே அவங்க முகம் எல்லாமே மாறி போச்சு. அப்பவே எனக்கு தெரியும் இந்த வேலை எனக்கு கிடைக்காதுன்னு. இந்த மாதிரி சீப் மென்டாலிட்டி இருக்கிறவங்க கிட்ட என்ன மட்டும் எதுக்கு வேலை பார்க்க சொல்ற? இல்ல, நானும் வேலை பார்க்க மாட்டேன். இல்ல ஃபிலோ, இப்ப நமக்கு வருமானம் முக்கியம். அதனால நீ இங்க வேலை பாரு. நான் கிளம்புறேன்.
நீ கார் ஓட்டுறதா நினைச்சு ஓட்டிட்டு இருக்கியா இல்ல ஃளைட் ஓட்டுறதா நினைச்சு ஓட்டிட்டு இருக்கியா? சாரி மேடம், பள்ளம் இருந்ததை நான் கவனிக்காம வந்துட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். கவனிக்காம ஓட்டிட்டு வந்தா என்னைய மூத்தி சாகடிச்சிருவியா? ஏன் மேடம் இப்படி கோவப்பட்டு பேசுறீங்க? நான் என்ன வேணும்னா உங்க மேல சேரடிச்சேன்? உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வேணும்னு செஞ்சாலும் செய்வீங்க. ஏன் மேடம் இப்படி கோவப்படுறீங்க? நீ செஞ்ச காரியத்துக்கு கோவப்படாம உன்னை கொஞ்சுவாங்களா? இது பாரு, என் ட்ரெஸ் எல்லாம் சேரடிச்சு. நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்கலன்னா என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, வந்து வாஷ் பண்ணிட்டு போங்களேன். என் மேல சேரடிச்சதும் இல்லாம என்ன உன் வீட்டுக்கு வேற கூப்பிடுறியா? என்னங்க நீங்க, நான் எது பேசினாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணத்துல தான் வீட்டுக்கு கூப்பிட்டேன். உன் ஹெல்ப்போ வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏங்க என்னாச்சு? ஏன் இப்படி பத்திரகாளி மாதிரி வந்து நிக்கிற? உன்னதாண்டி கேக்குறேன். அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதா இந்த ஊர் ஜனங்களுக்கு வேலையா? இப்ப யாரு என்ன சொன்னாங்கன்னு இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்க? ஏன் புருஷனுக்கு வேலை போகுதுன்னு ரோட்ல ஏவேவளோ ஏன் முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கா? எதுக்காக இப்படி பேசுறாங்க? ஏற்கனவே குழந்தை கடத்தின கேஸ்ல அந்த இளவரசியை காப்பாத்துறதுக்காக தான் அந்த கடத்தல்காரங்களை சுட்டாராம். அந்த என்கொயரிக்காக தான் இவர் இப்படி லீவ் போட்டு சுத்திட்டு இருக்காருன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப கிருஷ்ணாவையும் லீலாவையும் இங்க தங்க வச்சதுனாலதான் அவருக்கு வேலையே போகுதுன்னு ஏன் காது படவே பேசிக்கிறாங்க. இவங்க இங்க தங்கி இருக்கிறதுனால உன் புருஷனுக்கு எப்படி வேலை போகும்? கிருஷ்ணா 50 லட்சம் ரூபாய் பணத்தை கையாடல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவரா. ஒரு குற்றவாளியை வீட்டுக்குள்ள தங்க வச்சதுனால என் புருஷனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? என்னமோ கிருஷ்ணா கூடவே இருந்து படத்தை எடுத்து பார்த்தது மாதிரில பேசுறாளுங்க. பாவமா கிருஷ்ணா, பண்ணாத தப்புக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு இதுங்களுக்கு எங்க தெரியும்? ரோட்ல போறவங்க 1000 பேசுவாங்க. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போகாம இங்க வந்து ஏன் கத்திட்டு இருக்க? இல்லம்மா, என் புருஷனுக்கு வேலை போனா நான் தானே வருத்தப்படணும். அதுக்கு இவளுங்க எப்படி பேசிட்டு அலையறாளுங்க? கிருஷ்ணா இந்த வீட்டுல தங்க வைக்கிறதுனால என் புருஷனுக்கு வேலை போகுதுன்னா போயிட்டு போட்டான் அந்த வேலை. ஏன் இந்த உலகத்துல போலீஸ் வேலையை தவிர வேற எந்த வேலையுமே இல்லையா? எனக்கு கல்யாணம் வரும்போது இவர் என்ன அசிஸ்டன்ட் கமிஷனராவா இருந்தாரு? சாதாரண கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வேலை போனா என்ன? என் புருஷன் கூலி வேலை பார்த்தாவது நம்மள காப்பாத்த மாட்டாரா? என் புருஷனுக்கு வேலை போயிடுமோன்னு பயந்து நம்மள நம்பி வந்த என் அக்காவையும் அவ புருஷன் கிருஷ்ணாவையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவோம்னு இந்த ஊர்க்காரங்களுக்கு நினைப்பு. சரி விடுறி, ஊர்க்காரங்க இப்படிலாம் பேசுறாங்கன்னு மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. அவர்கிட்ட ஏமா இதெல்லாம் சொல்லணும்? இனிமே எவ்வளவு ஒருத்தி இத பத்தி பேசினானா அங்கேயே செருப்பு கட்டி அடிக்காம விட மாட்டேன். நிஜ 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 நிகரி நிஜ நிகரி நிஜ 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 கவத நிஜ கவத வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை கிடைக்காதா என்ன? இதுக்கு போய் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? எப்படியோ பிலோமினாவுக்காவது வேலை கிடைச்சிருச்சுல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. அதுக்கு இல்ல கவி, குடும்பத்துக்கு மூத்தவனா அம்மா போனதுக்கு அப்புறம் உன்னையும் பிலோமினாவையும் பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடதுதான். ஆனா பிலோமினா நம்ம 2 பேரையும் பாத்துக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு பாத்தியா? அத நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம 3 பேருக்குள்ள யார் குடும்பத்தை பாத்துக்கிட்டா என்ன? நீ வேற பிலோமினா வேறையா? அதுவும் இல்லாம உனக்கு வேற கம்பெனில வேலை கிடைக்காமல போயிடும். கிடைக்கும் தான், இருந்தாலும் நானும் பிலோமினாவும் ஒரே இடத்துல வேலை பார்த்தா நல்லா இருக்குமே நினைச்சேன். சரி, அப்படின்னா நீ சொன்ன மாதிரியே பிலோமினா இப்போதைக்கு அங்கே வேலை பார்க்கட்டும். வேற ஏதாவது கம்பெனில இன்டர்வியூ வந்தா 2 பேரும் ஒன்னா போய் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அங்கே வேலை கிடைச்சா 2 பேரும் ஒன்னா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா
அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வரணும். 2 பேரும் ஒண்ணா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். அப்புறம் 2 பேருக்கும் ஒண்ணா வேலை கிடைக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? அக்கா உன் நல்ல மனசுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். ஏன் கவலைப்படுற? ம்? நீ இப்போதைக்கு ரிலாக்ஸ்டா இரு, சரியா? என்ன சத்தம்? தெரியலையேக்கா. நீ போய் பாரு. சரி, நீ கிண்டிக்கிட்டே இரு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். அக்கா அடி பிடிச்சிடும், கிண்டிக்கிட்டே இரு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, திருட திருட! யாராவது வாங்களே! ஐயோ, சீக்கிரமா வாங்க, திருட! திருட திருட! சீக்கிரம் வாங்க, யாராவது வாங்க! ஹலோ 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 ஏன் கத்துறீங்க? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? யாராவது வாங்களே, திருட திருட! ஹலோ 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 ஏங்க சத்தம் போடுறீங்க? நான் திருட இல்லைங்க. பட்ட பகல்ல போட்டு உடைச்சிட்டு இருக்கேன். கேட்ட திருட இல்லன்னு சொல்றேன். ஏங்க உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம நான் விட மாட்டேன். யாராவது இருந்தா ஹலோ, ஹலோ, வாங்களே, ஹலோ. சீக்கிரமா வாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் திருட இல்லைங்க, நம்புங்க. Please, யாராவது ஹலோ வாங்க, சீக்கிரம் வாங்க. வாட் ஹேப்பன் பாப்பா? எனி அங்கிள், ப்ராப்ளம்? இந்த ஆளு. ஏய், நீ எப்படா வந்த? யோ நீ எங்கேயா போன? நான் சலூன் கடைக்கு இதுக்காக போனேன். எனி ப்ராப்ளம்? யோ கடைக்கு போனா சாவியை வச்சு போக மாட்டியா? ஒன்னால நான் இந்த பொண்ணுகிட்ட திருட்டு பட்டம் வாங்கிட்டு இருக்கேன்யா. திருட்டு பட்டமா? என்னடா சொல்ற? அங்கிள், இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? தெரிஞ்சவராவா? அவன் பையன்மா. he is my only son. என்ன பாப்பா? எனி ப்ராப்ளம்? யோ நீ பாட்டுக்கு சாவி எடுத்துட்டு கடைக்கு போயிட்ட. நான் சாவியை தேடி பார்த்துட்டு இல்லைன்னதும் பூட்டை உடைக்க போயிட்டேன். அதை இந்த பொண்ணு பார்த்துட்டு திருடன் திருடன் கத்தி ஊரை கூட்டுறாயா. சாரிங்க. நல்ல வேலைடா. இந்த பொண்ணு கத்த நம்பி இந்த ஊரே வந்து உனக்கு தர்மாடி போடல. அது வரைக்கும் சந்தோஷப்படு. யோ என்ன நக்கலா? யாரையா அந்த பொண்ணு? இவங்க நம்ம வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காங்க. 3 பேர் அக்கா தங்கச்சிங்க. அதுல இந்த பொண்ணு இருக்கு. அசல் உங்க அம்மா மாதிரியே தான். என்னது அம்மா மாதிரியா? குணத்துல சொன்னப்பா. யோ முதல்ல வந்து பூட்டை தரையா. அப்ப பூட்டை உடைக்கலையா? வேஸ்ட்ரா நீ. முதல்ல உன் மண்டையை உடைச்சா எல்லாம் சரியா போயிடும். போய ஏங்க சாரிங்க. ஏங்க உங்க பேர் என்ன? பேர் இன்னும் எனக்கு வைக்கல. என்ன பாக்குற? உன்னை பார்க்க வச்சு நான் பால் குடிச்சா எனக்கு தான் வயிறு வலிக்கும். குடி. என்னடா இவ திடீர்னு நல்ல மாதிரி பேசுறாளேன்னு பாக்குறியா? நான் என்னைக்கும் மாற மாட்டேன். என்னதான் இருந்தாலும் உன் வயித்துல வளர்றது என் புருஷனோட குழந்தையாச்சே, அதான் ஒரு சின்ன பாசம். உன் மேல இல்ல, என் சுப்பிரமணி மாமாவோட குழந்தை மேல பாசம். பிகு பண்ணாம குடி. உன் வேலை என்னவோ அது மட்டும் பாரு. தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் கொண்டு வந்து கொடுத்த பாலை தட்டி விட்டுட்டேல, இனி உனக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். உன் கையால தண்ணி குடிச்சுதான் நான் உயிர் வாழணும்னா அந்த உயிரே எனக்கு தேவையில்லை.
இளவரசி, இது சாதாரண பொடி இல்லை. உன் வயிற்றுல வளர்ற குழந்தையும் உன்னையும் கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்க போற விஷப்பொடி. நீ அந்த ஆப்பிள் பழத்தை மட்டும் சாப்பிட்டுருந்தா இன்னைக்கு உன் வயிற்றுல குழந்தை இருந்திருக்காது. அந்த கயல்விழி தெரியாத்தனமா எடுத்து சாப்பிட்டு உன்னை காப்பாத்திட்டா. ஆனா இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏ கிழவி, பால் என்னத்தை கலந்துட்டு இருக்க? உன்னதான் கேக்குற, என்னத்தை கலந்துட்டு இருக்க? சொல்லு, என்னத்தை கலந்த? இளவரசிக்காக நான் வாங்கிட்டு வந்த சத்துப்பொடி. இதை குடிச்சா உடம்பு எப்பவும் தெம்பா இருக்கும். பொம்பளைகளுக்காகவே கண்டுபிடிச்ச சித்த வைத்திய பொடி. அடியே அடியே, ஏண்டி இந்த பால் எடுத்து குடிக்கிற? ஏண்டி என்னடி பண்ற? வேணாண்டி, குடிக்காதடி. ஏண்டி இதை குடிச்ச? நீ தானே சொன்ன இது பொம்பளைங்களுக்காக தயாரிச்ச சத்து பொடின்னு. இதை குடிச்சா உடம்பு தெம்பா இருக்கும்னு. நாளைக்கு என் மாமாவோட பிள்ளைய சுமக்க எனக்கு தெம்பு வேணாமா? அதனாலதான் எடுத்து குடிச்சேன். என்னாச்சு பாட்டி? என்ன சத்தம்? இங்க பாரு இளவரசி, இவன் தொல்லை தாங்க முடியல. உனக்காக பால் கலந்து வச்சிருந்தேன், சத்து பொடி போட்டு அதை எடுத்து இவ குடிச்சிட்டா. சரி விடுங்க, அவ அப்படிதான் தெரியும்ல. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? போய் தூங்குங்க போங்க. சரி சரி, உனக்காக நான் வேற பால் கலந்து தரேன், குடி. பரவாயில்ல பாட்டி, போய் தூங்குங்க போங்க. இந்தம்மா. ஏடி இப்ப எதுக்குடி அதை புரிஞ்சு கொடுக்குற? நான் கொடுத்த பாலை தட்டி விட்டல, இனி நீ எந்த பாலையும் குடிக்க கூடாது. சனியம் முடிச்சவ என்ன காரியம் பண்ணிட்டு போறா பாரு. சரி விடுங்க, அவ அப்படிதான். சரி சாப்பிட்டீங்களா? இல்லம்மா. சாப்பிட்டு தூங்குங்க. இந்த கயல் பால் எடுத்து குடிச்சிட்டாளே, என்ன ஆக போகுதோ? கிருஷ்ணா, எங்கே கிளம்பிட்டீங்கன்னு நான் கேட்க வரல. என்ன அதுக்கான தகுதி எனக்கு இல்லை. ஒரு போலீஸ்காரனா உங்கள் குழந்தைய என்னால் மீட்டு கொடுக்கவும் முடியல. ஒரு சொந்தக்காரனா உங்களை என் வீட்டில் வச்சு பார்த்துக்கவும் முடியல. இந்த ரெண்டு விஷயத்திலையும் நான் கையாலாகதவன் ஆயிட்டேன். உங்களுக்கும் எனக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஜெயந்தியால் நீங்கள் வீட்டை விட்டு போகிற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நானும் வீட்டை விட்டு வெளியே போக தான் போகிறேன். இவ பண்ணுற கொடுமைக்கு என்னைக்கும் நான் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பேன். ஆனால் இது இளவரசி என்னை அமைச்சு கொடுத்த வாழ்க்கை. அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவன் பண்ணுறதெல்லாம் சகிச்சுட்டு நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. ஜெயந்தி ரொம்ப நல்லவ. எங்களுக்கு தான் இங்கே இருக்க சங்கடமாக இருந்துச்சு, அதான் நாங்களே கிளம்பிட்டோம். ஜெயந்தி எங்களை எதுவும் சொல்லலை மாமா. ஜெயந்தி கூட இத்தனை நாள் நான் குடும்பம் நடத்திருக்கேன் இல்லையா? உன்னோட எனக்கு அவளை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். உங்களை என் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வந்த நாள்லேருந்து என் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியும் இல்லையா? என்னால் அதை தடுக்க முடியாம தான் இருந்தேனே தவிர தெரியாமல் இல்லை. ஊருக்கு தான் நான் பெரிய போலீஸ்காரன்.
வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல ஜெயந்தியும் இளவரசி அண்ணியோட தங்கச்சியாச்சே, அவங்க குணத்துல பாதியாவது அவளுக்கு இருக்கும்னு நினைச்சுதான் நான் அவ கழுத்துல தாலி கட்டினேன். ஆனா அவங்க குணத்துல அவளுக்கு 1% இருந்திருந்தா கூட அவ உங்களை இந்த அளவுக்கு கொடுமை பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்க மாட்டா. ஐயோ மாமா, ஏன் திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்கீங்க? சத்தியமா ஜெயந்தி மேல எந்த தப்பும் இல்ல. எங்களுக்கு தான் இங்க இருக்க உறுத்தலா இருந்துச்சு, அதான் நாங்களே போறோம். உண்மையிலேயே ஜெயந்தி ரொம்ப நல்லவ மாமா. நல்லவதான் லீலா, அவளுக்கு அவ நல்லவதான். எல்லாருமே அவங்க அவங்களுக்கு நல்லவங்களா தான் இருக்காங்க. ஆனா அடுத்தவங்களுக்கும் நல்லவங்களா இருக்கிறது தானே வாழ்க்கை. என்னால நீங்க எங்க போறீங்கன்னு கேட்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். ஒருவேளை நான் உங்களை வற்புறுத்தி இங்க இருக்க வச்சாலும் அந்த ஜெயந்தி உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டா. நீங்க 2 பேரும் ஏற்கனவே குழந்தைய பிரிஞ்சு மனசால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. பத்தாததுக்கு கிருஷ்ணா வேற கிட்னியை பறி கொடுத்துட்டு உடம்பாலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இந்த சூழ்நிலையில நான் உங்களுக்கு உதவலைனாலும் என் பங்குக்கு நானும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நீங்க நேரம் இளவரசி என்னை வீட்டுக்கு போயிருங்க. அங்கதான் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். இதை செலவுக்கு வச்சுக்க லீலா. வேண்டாம் மாமா. ஏற்கனவே உங்களுக்கு என்னால உதவ முடியலங்கிற குற்ற உணர்ச்சியில நான் துடிச்சிட்டு இருக்கேன். இந்த பணத்தை வாங்காம போனீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியலங்கிற உறுத்தல் எனக்கு இருந்துட்டே இருக்கும். ப்ளீஸ் இந்த பணத்தை தயவு செஞ்சு வாங்கிக்கங்க. சரி மாமா, நாங்க கிளம்புறோம். சரி வரோம். கிருஷ்ணா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் டியூட்டியில் ஜாயின் பண்ண உடனே கண்டிப்பா உங்க குழந்தைய மீட்டு கொடுத்துட்றேன். மாமா, உங்களை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்தை பத்தி ஜெயந்தி கிட்ட நீங்க எதுவுமே கேட்டுக்காதீங்க. பிரச்சனை எதுவும் வேணான்னு தான் நானும் பொறுமையாக போயிட்டுருக்கேங்க. அவள் கொண்டு வந்த பாலை நான் குடிக்கல, தட்டி விட்டுட்டேன். அதான் பாட்டி ஏதோ சத்துப்பொடி கலந்து எனக்கு பால் கலந்து கொடுத்தாங்க, அதை அவள் கீழே கொட்டிட்டா. அவளுக்கு முதல்ல ஒரு முடிவு கட்டணும். நீங்கள் இப்படி கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். இல்ல இளவரசி, பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நாமளும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது? அது வேற ஒண்ணும் இல்ல, நாம நிம்மதியா இருக்க கூடாதுன்னு புதுசா ஏதோ டிராமா ஆடிட்டு இருக்கா. நிஜமாவே ஏதோ வயிறு வலி போல இருக்கு. என்னம்மா ஆச்சு? என்ன பண்ணுது? முடியல, வேலை பார்த்துட்டு போ. வாங்க. ஐயோ, ரொம்ப முடியல. ஐயோ, என்னாச்சு? என்னமா வயிற்று வலிக்குதுன்னு அழுகுறாமா? என்னான்னு தெரியல. சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. அம்மா. பாட்டி, இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவ பெரிய நடிகை. இதுக்கு முன்னாடி கூட இப்படிதான் கேன்சர்னு சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தா. இப்போ வயிற்று வலின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கா. இல்ல தம்பி, உண்மையிலேயே வயிற்று வலியில தான் ஐயோ துடிக்கிறா. பாட்டி, இவளை நம்பாதீங்க. இவளை நம்புறீங்க, உங்க தலையிலே மிளகா அரைச்சிருவா. நிறுத்துங்க மாமா. நீங்க என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலனா கூட பரவாயில்ல, தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் இப்படியே செத்து போனல போவேனே தவிர தயவு செஞ்சு நீங்க எனக்கு வைத்தியம் பார்க்க வேண்டாம். சாவேன்னு சொல்றீங்க தவிர செத்து தொலைய மாட்டேங்கிறீங்க. இத பாரு, நீ மட்டும் செத்துட்டேன்னு வச்சுக்கோ, நான் எவ்வளவு நிம்மதியா இருப்பேன் தெரியுமா? என் வாழ்க்கையிலேயே சந்தோஷ நாள்னு இருந்தா அது நீ செத்த நாளாதான் இருக்கும். நீ சும்மா இரு இளவரசி. வா, வர போறியா இல்லையா?
அந்த பால் எடுத்து குடிச்ச? அது கர்ப்பமா இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடுற மருந்து. அது உன் உடம்புக்கு ஒத்துக்காமத்தான் இப்படி வயிற்று வலிக்குது. இரு, நான் போய் கஷாயம் போட்டு கொண்டு வரேன். ஒரு எறும்பு வேணாம், என்ன எப்படி விடு, நான் செத்து ஒழிறேன். நீ போ. இல்லம்மா, நான் நீ போன்னு சொல்றேன்ல. அம்மா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் சாகத்தாண்டி போற. இனி உன் சாவை யாராலும் தடுக்க முடியாது. நீயா வந்து சாவை தேடிக்கிட்ட, நான் என்ன பண்றது? நான் இப்பவும் சொல்றேங்க, என் மனசுக்கு சரியா தோணல. நம்ம எங்கேயாவது போயிடலாம். எங்க போலான்னு சொல்ற? எங்க போறது? இப்படி தெரு அனாத மாதிரி சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். அதுக்கு பதில் அடைக்கலன்னு தெரியும். இங்க போறதுல தப்பு இல்லை. நம்ம குழந்தைய மீட்கணும்ல. நான் ஒன்றும் ஏன் வயிற்ற வளர்க்கறதுக்காக இங்க போய் தங்கலான்னு சொல்லலை. நம்ம குழந்தைக்காக தான். நமக்கு வேற வழி இல்லை லீலா. வா. அக்கா, அக்கா, லீலா அக்கா. எங்க இருந்தீங்க இவ்வளவு நாளா? எங்க இருக்கியோ, எப்படி இருக்கியோ எந்த விவரமும் தெரியாம எப்படி துடிச்சு போயிட்டு தெரியுமா? இப்பதான் அக்கா ஞாபகமே உனக்கு வந்துச்சா? இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க? எப்படி இருந்தீங்க? இத்தனை நாள் கழிச்சுதான் இங்க வரணும்னு தோணுச்சா உங்களுக்கு? குழந்தை எப்படி இருக்கு? குழந்தைங்க எங்கம்மா குழந்தை? கிருஷ்ணா, குழந்தை எங்க? குழந்தைங்கடி. லீலா, என்னாச்சு லீலா?
என்ன கிருஷ்ணா? குழந்தை எங்க? என்ன ஆச்சு? குழந்தை எங்கன்னு கேட்ட இப்படி அழுதுட்டு இருக்க? இல்ல என்ன ஆச்சுமா? குழந்தை எங்க? செல்வ பாண்டியன் ஒருத்தர் செல்வ பாண்டிக்கு நான் இன்னையோட ஒரு முடிவு கட்டுறேன். வேண்டாம் மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த செல்வ பாண்டி சாதாரண ஆள் இல்ல. அவன்கிட்ட பண பலம், ஆள் பலம், அரசியல் செல்வாக்குன்னு எல்லாமே இருக்கு. அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான். நம்ம சண்முக மாமாவால கூட ஒண்ணும் பண்ண முடியல. அந்த ஆளை எதிர்த்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. முடியும் லீலா. போனா போகுதுன்னு விட்டுட்டு போறதுக்கு அவகிட்ட இருக்கிறது ஒரு பொருள் இல்ல, ஒரு உயிர். நம்ம குழந்தை அது. அவன் எவ்வளவு பெரிய கொம்பலா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் கிட்ட இருந்து நம்ம குழந்தைய வாங்கியே தீருவோம். அப்புறம் என்னாச்சு பிலோமினா? அந்த ஜெயின் ஜொல்லு விடுறத நிறுத்தினானா இல்லையா? ஆபீஸ் முடியற வரைக்கும் நிறுத்தவே இல்ல. அப்புறம் நான் தான் அவனை பார்க்கும் போதெல்லாம் அசடு வடிஞ்சு சிரிச்சு சமாளிச்சேன். போதும். நம்ம ராசியா என்னன்னு தெரியல, நம்ம போற இடத்துல எல்லாமே ஒரே ஜொல்லு பாட்டிங்களா தான் இருக்கு. ஆபீஸ்க்கு போனா அந்த ஜெயன், வீட்டுக்கு வந்தா நம்ம ஹவுஸ் ஓனர். இப்போ புதுசா ஹவுஸ் ஓனர் பையன் வேற வந்திருக்கானா? அவன் அப்பா விடுற ஜொல்லு பத்தாதுன்னு இவ என்ன பண்ண போறானோ தெரியல. அவரை பார்த்தா அப்படிலாம் தெரியல, ரொம்ப நல்லவரா தெரியறாரு. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? நேத்து நான் அவரை திருடன் சொல்லி கத்தி கூப்பாடு போட்டுட்டேன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் அவர் அவங்க அப்பா ரொம்ப கண்டிச்சாரு. கண்டிச்சா நல்லவரா? அப்படி சொல்லல, அப்பா செய்யற தப்ப சுட்டி காட்டுறாருல, அதனாலதான் சொன்னேன். அட போ கவிதா, பூனை வயித்துல புலியா பொறக்கும். அவனும் அவங்க அப்பா மாதிரி தான் இருப்பான். என்ன வைக்கட்டும்? இல்ல போதும், தண்ணி கொடு. என்ன அப்படியே வச்சுட்ட? போதும். சாரிங்க, தெரியாம ஊத்திட்டேன். ஏங்க, உங்க மேல தெரியாம சேரடிச்சேன்றதுக்காக வீடு தேடி வந்து என் மேல தண்ணி ஊத்துவீங்களா? என்னங்க நியாயம் இது? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அது வந்து நான் உங்க மேல தெரியாம தான் ஊத்திட்டேங்க. கோபம் இருக்க வேண்டியதாங்க, அதுக்காக இப்படியா? இல்லங்க, நான் ஐயா, என்னடா அது? கலனை தண்ணில குளிச்சுட்டு வந்த மால்மா நின்னுட்டு இருக்க. ஆனா கருவேப்புலா இருக்கு. அப்ப உப்பா சாப்பிட்டுருப்பா. யாருப்பா அந்த பொண்ணு? நேத்து ஒண்ணு திருடன் சொல்லிச்சுல்ல, அந்த பொண்ணோட அக்கா. என்ன சகிலா? இல்ல, நான் தெரியாம அவர் மேல தண்ணியை ஊத்திட்டேன். ஐயோ, அப்பா கொடுங்க, அப்பா கொடுங்க. அப்பா கொடு, அப்பா கொடுமா. சொல்லுங்க, சொல்லுங்க. இப்ப தாத்தா தரியா? தாத்தா 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 கொடுங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல உன்னுடைய அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் தரமாட்ட ஆக்கணும்ன்ற முடிவோட தான் நாங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். என்ன பாக்குறேன்?
கொஞ்சம் வெளியில பாரு. நீ எப்போ ஃப்ரீயா இருக்கியோ கண்டிப்பா என் ஆபீஸ்க்கு வர. கார்டுல அட்ரஸ் இருக்கு. ஃபோன் கூட பண்ணாம வருவேண்டா. நீ ஏன்டா ஃபோன் பண்ணிட்டு வர? எப்போ வேணா வரல. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.